இங்க வரக்கூடாதுன்னு காலையில தானே சொன்னேன். எத்தனை வாட்டி நான் சொல்றது? என்ன செய்யறது, மனசு கேட்கல, அதனால வந்தேன். சும்மா எதனா ஒரு காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இங்க வரதை இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே இங்க வர வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்ல வேண்டியது வரும். நானும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் இவ்ளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் அதை கேட்க தயாரா இல்ல. நான் சொல்றத கேட்க தயாரா இல்லனாலும் ஊர் பேசுமே, அதை எப்படியாவது கேட்டாகணுமே. நீங்க ஒரு ஆள் பேசுறத நிறுத்தினாலே போதும், ஊர் பேசுறத தன்னாலே நின்னுடும். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எங்க தலையெழுத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்தோம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன தலையெழுத்து வேணும்? தலையெழுத்தான் தலையெழுத்து, அதெல்லாம் பழைய கதைமா. இப்ப உன் தலையெழுத்து, உன் புருஷனோட தலையெழுத்தெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இந்த டிராமால எங்க வேண்டாம். மரியாதை வெளியில போ. ஒழுங்கு மரியாதை நடை கட்டுற வேலையை பாரு. நீங்களே மூட்டையை கட்ட போறீங்க, நான் நடைய கட்டணுமா? வீண் பேச்சு எதுக்கு? முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றேன்ல, வெளியில போங்க. என்ன சொல்? என்னங்க? என்ன பிரச்சனை? பாருங்க, சொல்ல இங்க இருக்காங்க, வெளியில போக மாட்டாங்க. ஏன் பிரேமா, உனக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ற? நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல கார்த்திக், பிரச்சனையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். டபர், உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் ஏன் பிரச்சனையை சொல்ல வரல, ஓம் பிரச்சனை கேட்கலாம்ல. எனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ இங்க வந்ததுதான் எனக்கு பிரச்சனை. அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டு எப்படி உன்னால இங்க வர முடியுது? அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? எங்க அம்மாவை கொன்னுட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறிய? உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? உங்க அம்மாவை நான் எங்க கொன்னேன்? உங்க அம்மா தான் குத்து கல்லாட்டம் இருக்காங்களே. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க அம்மாவை கொன்னுட்டு தானே ஜெயிலுக்கு போன, அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்க. இப்போ வந்து அவங்க உயிரோட இருக்காங்க சொல்ற? எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல கார்த்திக். நான் சொல்றத கேட்டீனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் பைத்தியம் பிடிக்கும். கோவத்துல நீ நேரா வீட்டுக்கு போய் அந்த கந்தசாமிய கொலையே பண்ணுவ. ஓ, ஏன் மத்தவங்க எல்லாம் விட்டுட்ட? அவங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சு மத்தவங்க எல்லாம் கொல்லுவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி இந்த விஷயத்துல பைத்தியம் பிடிக்கணும்னா அது உனக்கு மட்டும் தான் பிடிக்கும். ஏன்னா இது உன்னோட பிரச்சனை. ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை சொல்றல்ல, எனக்கே தெரியாம அப்படி என்ன எனக்கு பிரச்சனை? உன் வீட்ல ஒருத்தி தங்கி இருக்காளே, சாரி ஒருத்தின்னு நான் சொல்லக்கூடாதுல்ல, அவங்க ஒருத்தங்களாலதான் உனக்கு இப்ப பிரச்சனையே. முதல்ல இவ்வளவு சொன்ன, அப்புறம் என்ன சொன்ன, இப்ப அவங்கள சொல்றியா? அவங்களாலதான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையே. ஏய், அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்களால எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ரைட், உனக்கு தான் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு உன்னை யாருன்னு நல்லா தெரியும். சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், இத்தோட விட்டுருத. சரி, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? அது சரி, அவங்களுக்கே அது தெரியுமான்னு தெரியல, எனக்கு எப்படி அது தெரியும்? தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பாங்களே. ஆமா, சொன்னாங்க. அவங்க விட்டு போன பொருளை மறுபடியும் கொண்டு போறதுக்காக திரும்ப வந்திருக்காங்க. அது என்ன பொருள்னாவது தெரியுமா? அப்படி ஒரு பொருள் இருந்தா தானே தெரியறதுக்கு. இருக்கு. என்னது? நீ. நானா? எஸ். என்ன உளற? உண்மை சில நேரத்துல உளறல் மாதிரி தான் தெரியும். என்ன உண்மை? நீ. நீ நினைக்கிற மாதிரி நீ ஒண்ணு அந்த கந்தசாமியோட வாரிசு கிடையாது. வந்திருக்கிற அந்த அம்மாவோட வாரிசு. அவங்க பொருள்னு சொன்னது ஒன்ன. அதிர்ச்சி ஆயிட்டல்ல? ஒன்ன பெத்தவங்க அவங்கதான். பெத்து ஏதோ ஒரு காரணத்தினால வளர்க்க முடியாம உங்க அப்பா, ஓ ஐ மீன் உன் வளர்ப்பு அப்பா கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அதான் பாவம் எங்க மாமாவால அத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஏன் நம்பணும்? தெரியும்,
நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் நடக்கும்போது தானா தெரியும். ஒருவேளை நீ உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை கொஞ்சம் வீட்டை விட்டு துரத்தி மட்டும் பாரு. உண்மை தானா வெளியே வரும். இதெல்லாம் நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னேன், வேற எதுக்காகவும் இல்லை. ஆனா இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? நீ இத்தனை வருஷமா ஏன் அப்பா, ஏன் கூட பிறந்தவங்க, ஏன் குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாரும் உன் சொந்தம் இல்லைன்னு தெரியறப்போ நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுவ, எவ்வளவு கவலைப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதான் சொன்னேன். பாரு, இந்த விஷயத்துல உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு, என்னால முடிஞ்சதை செய்றேன். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருந்தீங்களே, என்ன சொன்னாங்க? என்ன சார் இது? மெமோ கொடுத்திருக்காங்க. சார், என்ன சார் இது? என்கொயரின்னு போட்டிருக்கு. என்ன டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என் மேல விசாரணை கமிட்டியும் வச்சிருக்காங்க. என்ன சார் இது? நீங்க என்ன வேணும்னு அவங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்தீங்க? நான் என்ன பண்றது? அவங்க நம்பலையே. அந்த கண்ணை மட்டும் அன்னைக்கு நீங்க வீட்டுல வைக்காம இருந்திருந்தா அனிதாவை பறி கொடுத்திருப்பேன். அது கூடமா சார் அவங்களுக்கு புரியல? புரியல கௌசி. நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துக்கிட்டேன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் இந்த விசாரணை கமிஷனும் என் மேல வச்சிருக்காங்க. சார், நீங்க கமிஷனர் கிட்ட இத பத்தி பேசலாமே. இந்த ஆர்டர் கொடுத்ததே கமிஷனர் தான். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நியாயம்னு அவங்க சொல்றாங்களே. நிச்சயமா நியாயம் ஜெயிக்கும் சார். எங்க இருந்து ஜெயிக்கும்? அனிதாக்கு தான் ஜாமீனே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. சார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நிச்சயமா ஜாமீன் கிடைக்கும். கௌசி, அனிதா ஜெயில்ல என்ன பாடுபடுறான்னு தெரியலையே. நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. நானும் இது மாதிரி மாட்டிருக்க மாட்டேன். சார், நடந்ததை பேசி என்ன ஆக போகுது? பேசணும் கௌசி. அப்படி இல்லைன்னா உண்மை என்னன்றது நமக்கு தெரியாமே போயிடும். நீங்க வேணா பாருங்க சார், எல்லா பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரத்தான் போறீங்க. எல்லா பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும் இல்லையோ, அனிதா மட்டும் மீட்டா அதுவே போதும். நிச்சயமா அவங்க வெளியே வந்துருவாங்க சார். ஏதோ கெட்ட நேரம் உங்களை இப்படி எல்லாம் படுத்திட்டு இருக்கு. சரி விடு, நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். நில்லுப்பா. இந்தப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரமா சங்கத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க? பிரேமா வந்திருக்கிறாள். கேள்வி விட்டவளுக்கு இங்க என்ன வேலை? அவளுக்கு ஒரு காரணம் தேவையாடா. பொழுது போலன்னு வந்திருப்பா, ஏதாவது வம்பு இழுக்கிறதுனே வந்திருப்பா. அண்ணா, அவதான் உறுப்பினரே இல்லையா, தூக்கியாச்சு அவளை. இந்த சட்டத்தெல்லாம் மதிக்கிறவளாடாவ. வா உள்ள வா. இப்ப எதுக்கு வந்திருக்கானா? அவ ஏதோ கலாட்டா பண்றதா போன் வந்துச்சுரா, அது என்னன்னு விசாரிக்க தான் வந்திருக்கிறேன். வா. என்ன எப்படி நீங்க இந்த சங்கத்தோட உறுப்பினர் இல்லைன்னு சொல்லலாம்?
இதுக்கு முன்னாடி நான் இந்த சங்கத்தோட பிரசிடென்ட்டா இருந்தவன். பிரசிடென்ட்டா இருந்ததுனால தானே சங்கத்தை அடமானம் வச்சுட்டு போனீங்க. ஆமா வச்சேன். எதுக்காக வச்சேன்? எல்லாம் உங்க நன்மைக்காக. உங்களுக்கெல்லாம் வருமானம் வரணுங்கிறதுக்காக தானே. அதை மட்டும் நான் கட்டி முடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீங்க யாரும் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. என் காலடியில விழுந்து கிடந்திருப்பீங்க. அதுக்குள்ளதான் அந்த நாசமா போன கந்தசாமியும் கோவில்ல உண்ட சோறு வாங்கி தின்ன அந்த பழனியப்பனும் சதி பண்ணி என்ன புடிச்சு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கல்லட்டா? எல்லாம் நீ பண்ண குழப்பத்தால வந்ததுதான். நாங்க இந்த மாதிரி ஒண்ணும் பண்ணல. இந்த அம்மா அவங்கள மறுபடியும் உறுப்பினர் ஆக்கணும்னு தகராறு பண்றாங்க. இவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ஏமாத்தி தானே என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குனீங்க. இத பாரு, அத பத்தி இப்ப பேச வேணாம். நீ முதல்ல இந்த கேஸ்ல விடுதலையாகி வெளியே வா, அப்புறம் பாத்துக்கலாம். நான் ரிலீஸ் ஆக மாட்டேங்கிற தைரியத்துல அப்படி பேசுறியா? வந்து காட்டுறேன். வா, நீ நிரபராதிங்கிற பேரோட அப்பழுக்கெல்லாம் வா, அப்புறம் பேசு. நான் கேக்குறேன், ரிலீஸ்க்கும் மெம்பர்ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குது. குற்ற பின்னணி இருக்கிறவங்கள சங்க வச்சுக்காது. எது குற்ற பின்னணி? இந்த கேஸா? இது நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சதி. அதனால நான் குற்றவாளியா நிக்கிறேன். சதியும் இல்ல விதியும் இல்ல, நீ செஞ்ச தப்புடி. தப்பு அது கிடைச்ச தண்டனை தாண்டி இது. வாயா மாஜி புருஷா, உன் அண்ணன் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இந்த பாருமா, நீ குற்றவாளியா இல்லைங்கிறத நாம சர்ச்சை பண்ணி பிரயோஜனம் இல்ல. கோர்ட்டு உன் மேல தப்பு இல்ல, நிரபராதின்னு சொல்லணும். அப்பழுக்கு இல்லாம நீ வெளியே வா, அப்புறம் அங்கத்தினர் என்ன நானே முன்னால இருந்து ஒரு தலைவை ஏக்குறேன். அப்ப இங்க இருக்கிற நீங்க யாரும் தப்பே செய்யலையா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? தப்பு செய்யாம இல்ல, நீங்க இன்னும் பிடிபடல, அவ்வளவுதான். உன்னை பார்த்தா எனக்கு நரி கதை தான் ஞாபகம் வருது. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். பாரு, உன் கதையை கேட்கலாம் இப்ப நேரம் இல்ல. அப்ப இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் கேட்கட்டும், நீ போ. என்ன பிரசங்கமா நடக்குது? கதையை சொல்லி உதாரணம் சொல்லு. ஹலோ, இது உரிமை போராட்டம். என் உரிமைக்காக நான் போராட வந்திருக்கேன். உனக்கு சில சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் இங்க சில சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. உன்னோட சாயம் வெளுக்கிற நேரம் வந்தாச்சு. நீ நல்லவன், நேர்மையானவன், உத்தமன், ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு ஒரு போர்வைய போத்திட்டு இருந்தியே. ஆமாமா, அதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். கட்டின பொண்டாட்டிக்கு துரோகமே செய்யாதவன் அப்படின்னு ஒரு போர்வை. ஆனா அது எதுவுமே உன்கிட்ட இல்லங்கிற உண்மை எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சிலருக்கு அது புரியும். கூடிய சீக்கிரம் உன்னோட ஒரு முகம் உடைய போகுது தலைவரே. அது எந்த முகம்னு நான் சொன்னா உனக்கு தெரியாது. நீ இப்ப சமீபத்துல செஞ்ச ஒரு தப்பு ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கடை தெருவே நாறுதுன்னா பாரேன். ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சீக்ரெட் ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். காக்கா கூண்டுல ஒரு குயில் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னால இவ்ளோ கதை தான் சொல்ல முடியும். மீதி கதை அப்புறம். நான் என்ன சொன்னேன், எதை குறிப்பிட்டு சொன்னேன்னு புரிஞ்சுதா மாமா? என்னத்த அப்புறம் சொல்ல போறேன்? அப்புறம் பெரிய சும்மா கண்டபடி பேசு. கண்டபடி வாய்க்கு வந்தது உனத்த பேச நினைச்சு பேசிட்டு இருக்கியா? அவ பேச கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அவளை வெளியே அனுப்பீங்க. அவளை வெளியே எப்படி விட்டவ போய் வெளியே யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? வாங்க நம்ம போலாம். இது வந்ததே தப்பு. பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏய் போடா போடா, போங்கடா. வந்துட்டானுங்க பெருசா பேசு. ஏய், நீ ஏன் இருக்கு? நீ வீட்டுக்கு போட. ஏன்னா இவர் வீட்டுக்கு போறாரு, அது சேத்தன பணம். சரிங்க சார். இந்தா, நீ வீட்டுக்கு போட, நான் போய்க்கிறேன்.
தம்பி ஒரு நிமிஷம் பா, நீ போப்பா, நீ போ. அண்ணன் இன்னும் ரொம்ப கோவமா இருக்காரு. என்னன்னு பாப்போம். பாரதி, மாமா பாரதி, மாமா அவங்க பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அவளுக்கு காது கேட்காதா? கூப்பிட்டா வரமாட்டாளா? நீ வந்து சொல்லிட்டு இருக்க. எங்க வா பாரதி, பாரதி, பாரதி. என்னப்பா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் போடுறேன் ஏண்டா? நான் கூப்பிடுறது உனக்கு சத்தம் போடுற மாதிரி தெரியுதா? சத்தமா கூப்பிட்டீங்க, ஏன் சத்தம் போறீங்கன்னு கேட்டேன். இது தப்பா? என்ன தப்பா? ஏண்டா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டே நீ அப்படியே கேள்வி கேட்கறியா? எது தப்பு ரைட்டு எனக்கு தெரியாது. நான் என்ன ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டுதான் இருந்தேன். அவன் பேசுறது என்னப்பா தப்பு இருக்கு? ஓஹோ, தம்பிக்கு பறிச்சுக்கிட்டு எங்கிட்டயே மல்லு கட்டுறியா? பா மல்லு கட்ட வரலப்பா, நான் எடுத்து சொன்னேன் அவ்வளவுதான். வேணாம், எடுத்துன்னு சொல்ல வேண்டாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். பாரதி எங்க வா பாரதி, பாரதி. என்னடா இவரு தெரியலையே. என்ன சித்தப்பா ஏன் இப்படி கோவப்படுறாரு? தெரியலையடா, நானும் அண்ணனும் சங்கத்துக்கு போயிருந்தோம். அங்க பிரேமா வந்திருந்தா ஆவுன்னா அதான் அண்ணன் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். என்னமோ போங்க. தலைக்கு அதிக பிரச்சனை ஆயிட்டாங்க. மரியாதை எல்லாம் பேசுறாங்க. மாமா கொஞ்சம் வேலை இருக்கு, குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. தாத்தா கிட்ட இருன்னு வந்துடுறேன். என்னங்க எப்ப வந்தீங்க? ஏன் வந்தேன்னு கேளு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசுறதை விட நான் பேசிட்டேன். நானா? நான் என்னங்க பேசுனேன்? இதுக்கு நீ ஊரையே கூட்ட தம்பட்ட அடிச்சிருக்கலாம். யாருக்கிட்ட என்ன பேசுறது தரம் இல்ல. தெரிஞ்சு பேசுறேன், தெரியாம பேசுறியா? நான் மெனக்கிட்டு தேடி போய் பேசிருக்கிற பாரு, அதுல இருந்தே தெரியுது. தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலங்க. நீ எதுக்காக பேசுறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்படியா முதுகுல குத்துவாங்க? நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோவப்படுத்திட்டு நினைக்கிறேன்னு வேற சொல்றியா? போமா போ, இதான் வேலை இருந்தா பருவம் வெறுப்பேத்தாது. அண்ணா நீ ஏன்டா வந்த? உன்னை வீட்டுக்கு போக சொன்ன, போலியா? இல்ல நான் ஒன்னும் போகலண்ணா. ஏன் உனக்கு என்ன ஆச்சு? என்னண்ணா இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அந்த கழுவு பிரேம ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க வீட்டுல வந்து பிள்ளைகிட்ட எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. ஏதோ பேசலடா, தெளிவா பேசிருக்கிறான். என்ன யாரு யாருகிட்ட போய் என்னத்த பேசுறாங்க? அவ என்ன பேசுறான்னு யாருக்குன்னு புரியுது. நீங்க பிள்ளைகிட்ட எல்லாம் போய் கோவத்தை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணா. அவட்ட வேற யாரோ பேசலடா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் பேசிருக்காங்க. அதான் அவ தெள்ள தெளிவா அடிச்சு சொல்றாள். அவ என்ன தெளிவா பேசுனா? பெரிய தெள்ள தெளிவா அவ இந்த நரி கதை காக்கா கதைன்னு வளரிட்டு போனா. அவ கிடக்கான. அவ எனக்கு புரியுற மாதிரி பேசிருக்கிறாடா, உங்க யாருக்கு புரியாது. எனக்கு எதுவும் புரியலண்ணா. நான் புரியாதுன்னு சொல்றேன் இல்ல, ஆனா அது எனக்கு புரியும்னு சொல்லிட்டு தான் அவ கோடு போட்டு காட்டிட்டு போறா. வேணாம்டா, அது உனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். என்ன போடா, நீ முதல்ல வீட்டுக்கு போடா. மீனா தனியா இருப்பா, போ. ஏண்டா நிக்கிற? நான் போறேன். மறுபடியும் ஒண்ணு மாதிரி ஆயிட மாட்டேன்னு இருக்குது. குழந்தையா இருக்க தரது நிம்மதி.